ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டிக். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லெஜெண்டை பத்தி பேச போறோம். லெஜெண்டே ஆக்கிட்டீங்களா? ஆமா ராம, நிறைய பேரோட இன்ஸ்பயர். ஏன்னா இப்போ பேச பேச தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. கார்த்தியோட இன்ஸ்பயர் கொடுத்து. ஆமா ராம, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோன்னா எஸ்டிஆர்லையும் அவர் பாடின பாட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மூவிஸ்லாம் கூட பேசிக்கலாம். சிங்கரா அவர் பாடின பாட பற்றி பேச போகிறோம். ஏன்னா வந்து டான்ஸராக வந்தார் சின்ன வயசுல. இல்லை, எனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒன்று தோணுது, நம்ம பண்ணுறோம்னா பயம் இருக்குல்ல. ஒரு ஸ்டேஜில் பண்ணவோ காமனாக பண்ணவோ, பட் அது இல்லாத ஒரு பர்சனாக வந்து நான் எப்பவுமே எஸ்டிஆரை பார்ப்பேன். தோணுனா டக்குன்னு செம்ம கான்ஃபிடென்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அது 100% பண்ணுற ஒரு பர்சனாக பார்ப்பேன். ஸோ அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சிம்போட வோக்கல் எவ்வளோ அவருடைய பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங் அது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரியான பாட்டு நிறைய இருக்கும். டக்குன்னு சிம்பு சாங் அப்படின்னு எடுத்து வச்சுக்கா, ஏதாவது ஒரு லவ்வுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சாங் டக்கு டக்குன்னு மனசுல வருதுல, அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ஒரு சாங்ஸ். அதே மாதிரி ஒரு மெலடிலயும் வந்து செமையா பண்ணிருக்காரு. அப்புறம் நிறைய பசங்களுக்கு ஃபேவர் பண்ற நிறைய பாட்டு பார்த்திருக்கா. நமக்கு நம்மள என்டர்டெயின் பண்ற மாதிரி பாட்டை போட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த ஜென்ரேஷன்ல அவர் வந்தார்ல ராம, கரெக்டா நம்ம அதனாலதான் எஸ்டிஆர்லாம் எனக்கு கனெக்ட் ஆகிறதுக்குலாம் காரணம் வந்து நம்ம பாக்குறப்ப அப்படி எஸ்டிஆர் அப்புறம் தனுஷங்களாம் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டைம். எனக்கு எஸ்டிஆர்னாலே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர பாட்டு எனக்கு வந்து குளிர் 100 டிகிரியிலேருந்து மனசெல்லாம். ஸோ அது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா ரிங்டோனெல்லாம் வச்சுருந்த ஒரு டைம் இருந்துச்சு. ரிங்டோனா அது ரிலீஸ் ஆனப்போ வைக்கல, நீ எனக்கு ஃபோன் வந்தப்போ அந்த பாட்டை வந்து நான் ரிங்டோனாக வச்சுருந்தேன். அது அந்த ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு பாட்டு இருக்கும். மனசெல்லாம் முன்னிடம் கொடுத்தேன் நினைவுக்கு வருதே நீரில் வாடான்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த படம் அந்த அளவுக்கு போல, ஆனா அந்த பாட்டு மட்டும் நல்லா ஹிட் ஆச்சு. பாட்டு ஹிட் ஆனிச்சு. ஸோ அது வந்து MP3 டவுன்லோட் பண்ணி கேட்ட டைம் அதெல்லாம். அதுல ரேப் இருக்கும், இவனும் அதுல பாடி இருப்பாரு, சூப்பரா இருக்கும். ஒரு புது டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அந்த இன்ட்ரோடியூசிங் பண்ணாரு. ஆமா, அப்போ கொஞ்சம் ஆல்பம் வந்து சிடில ரிலீஸ் சிடி இப்போ நார்மலா இருக்குல்ல, அப்போ சிடி போட்டு ரிலீஸ் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன் அவர் மாதிரி இருப்பாரு அவர்லாம். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் பார்த்தீங்கன்னா கலக்குவேன். அது ஏதோ அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்து அப்படின்னா ஏதோ சொல்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்து பயங்கர ஃபாஸ்டா போகும். அவனா இவனா எதுக்கு அவ்வளோ இவ்வளோ கருப்போ வெறுப்போ ஒருத்தி நெஞ்சில் விதைச்சா அதுதான் லவ், ஓகே ஜம்முன்னு அவங்க அப்பா முறைச்சா அதை எமன்னு எதிர்த்தாலும் தடுத்து தம் கட்டு லவ்வுக்கு அறிவில்லனா. அது கேமரா வேற வச்சு நடுவில் கேமரா வச்சுட்டு அப்படியே கேமரா சுத்திட்டு அப்படியே பாடிட்டே வருவாரு. பாட்டுல பாக்கலாம் வந்தா ராஜாவாக வந்து வந்திருக்கோம். எனக்கு எடுத்து பாரு காடு அதுல ஒரு ஆளு நான் வைக்கிற இடத்துல நிக்கிற இடத்துல வைக்கிற இடத்துல பாட்டி அடி தரமா இருக்கிற மாதிரி. ஸோ எஸ்டிஆர்னாலே அந்த ஒரு வைப், எனர்ஜி. ரீசெண்டா வந்து சிங்கப்பூர்ல வந்து ஒரு கான்சர்ட் நடந்தது, நம்ம யுவன் சங்கர் ராஜாவோடது. அதுல வந்து எஸ்டிஆர் வந்து பாடி இருந்தாரு. செம்ம வைபா. எப்பவுமே அவரோட அந்த கான்செப்ட்ல வந்து இந்த லூசு பெண்ணை எடுத்துட்டு வர பத்திரிக்கையா. ஆமாண்டா, அந்த லைன் வரப்போ பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பின்னாடி வரும், படத்துலயும் வரும் இதுலயும் வரும். கான்செப்ட் ஜாலியா ஸ்டார்ட் பண்ணதுல அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் வந்து தனியாவே இப்போ வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கான். அப்பதான் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பாட்டுக்கு மேல வந்து பாடி இருக்காரு. ஸோ அது அவர் படத்துக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற படத்துக்காக இருக்கட்டும், ஓவரால் வந்து 150 பாடியிருக்காரு. எனக்கு வந்து நீ லூசு பெண்ணை சொன்ன பார்த்தியா, லூசு பெண்ணை பாட்டு வந்து எப்போவுமே எஸ்டிஆர் அப்படின்னாலே லூசு பெண்ணை பாட்டு வந்து இருக்கும். அதுவும் அதில் எழுதியும் இருப்பார், பாடியும் இருப்பார். அதனாலதான் அந்த பாட்டு ஸ்பீடா வேற போட்டிருப்பாங்க. பெட்ரூம் ஃபேனும் கீழே, அது எப்படி பெட்ரூம் ஃபேன் கீழே வரும் யோசிச்சு பாரு. அந்த எல்லாமே சூப்பரா எழுதியிருப்பாரு. எந்த கவிதையா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. கவிதையெல்லாம் நீ அப்படி பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு எங்க அப்பா கேட்டாரு, அதுக்கப்புறம் பெட்ரூம் ஃபேன் கீழே வந்து ஒண்ணு எழுப்புதேன்னு. அது வேற ஒரு மூட்ல பாடியிருப்பாரு. அது எனக்கு வந்து இது ஜெயம் படத்துல ஜெயம் ரவி வரல, அது மாதிரி வந்திருக்கும் போல இருக்கு. வெளியே கையில ஒரு விரல் ஒண்ணு போட்டுருப்பாரு, அது இந்த ஒயரு. அந்த படத்துல அந்த ஸ்டிக்கர்ஸ் நிறைய வந்துடும் சிம்புக்கு மட்டும். அது அழகா அந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு அந்த முடி ஹேர் ஸ்டைல்ல வச்சு வரும். நைக்கு அந்த மாதிரி நிறைய இன்ட்ரோ பண்ணிருப்பாரு. புருவத்துல கிரிக்கெட் இங்க போட்டிருப்பாரு. ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து என்ன பண்ணியிருந்தானா 10th சம்திங் எப்பன்னு தெரியல, ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருக்கப்போ வந்து சிம்பு மாதிரி 2 கோடு போட்டிருந்தான். அடி நாமும் போட்டோம். எங்க அப்பா முன்னாடி வச்சு பொழந்தாங்க. எங்க அப்பா அவசரத்துல கவனிக்கல, சண்டே சாப்பிட்டு படுத்துட்டாரு. அடுத்த நாள் மண்டேல ஸ்கூல் போகும்போது
காதோட நிப்பாட்டிட்டு எல்லாம் கோடு போட்டவங்க லைனா நிப்பாட்டி என்ன 10 பேர் இருக்காங்க. நான் எப்ப தெரியுமா ரம, நீங்க செக்கச்சவந்த வானத்திலே 2 கோடு இருக்கும். அப்போ பார்த்துட்டு நான் திரும்ப அந்த படம் வரப்ப போட்டேன், இப்ப யாரும் கேட்க முடியாதுலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்துல எல்லாம் வல்லவனால அல்டிமேட் ஸ்டைலு பயங்கரமா புதுசா அந்த ஸ்கூல் படிக்க போறப்ப பையன் வேற இருப்பாரு அவரு. அப்பா இந்த காலர் பட்டன் லைட்டா திறந்து விடுறது, அதுக்கப்புறம் கையில இந்த ஹேங்கிங்லாம் மாட்டுறது, பிரேஸ்லெட் போடுறது, பெல்ஸ். திரும்ப அதே வைப்புல வரப்போகுது. அடுத்து எஸ்டிஆர் இது பண்ணிருக்காங்கல்ல, தங் லைஃப்ல படம் வரப்போகுது இல்ல, வல்லவன் மன்மதன் மாதிரி. அந்த அதுக்கப்புறம் குத்துல கூட நிறைய பாட்டுலாம் இருக்கும். குத்துல வந்து பார்த்தா அப்படின்னா குத்து குத்து ஓப்பனிங் சாங் எப்பவுமே மேக்ஸிமம் அவர் பாடியிருப்பாரு அவர் படத்துல. சிம்பு படத்துல வந்து எனக்கு செம்மையா இறங்கி ஆடுற பாட்டுன்னா எனக்கு வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது வந்து மன்மதன்ல இருந்து ஆக்சுவலா டிஆரோட பாட்டும் கூட. அது எல்லா காலேஜ் ஃபங்க்ஷன்லயும் போட்டு ஆடினாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து போட்டிருந்தப்போ வந்து அந்த டைம்ல வந்து அதெல்லாம் எப்படி சொல்றது, டான்ஸ் பேஸ்டு நிறைய ஷோஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த பாட்டு போட்டு ஆடி அது எப்படி சொல்றதுன்னா இந்த பாட்டுக்கு ஆடலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசியில வேற ஒரு நிமிஷம் மியூசிக்கே ஆடிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ட்ரேட்மார்க் ஆச்சு அது. எல்லா படத்துலயும் கடைசி அந்த ஒரு நிமிஷம் வந்து ஒரு மியூசிக் பெரிய பிட். ஆமாராமா, அப்ப டான்ஸ் படத்துக்கு மட்டும் சின்ன பிட் வச்சிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நான் வந்து சிலம்பாட்டம் படத்துல வந்து எல்லா பாட்டுக்குமே வெறித்தனமா அவர் ஆடி இருப்பாரு. நல்லந்தான பாட்டு அவர் பாடினது அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு செமையா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த படத்துல. நலந்தானாலோட ஃபர்ஸ்ட் பாட்டு அது. ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி பாட்டு ஒரு பாட்டு ரீமேக் பண்ணிருப்பாங்க. நலந்தானா வந்து சென்ட்ரா வரும், சென்ட்ரலா தான் வரும். அதுல வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கும். இவன் தான் அதுக்கு மியூசிக் நினைக்கிறேன். சானா கான் அடிப்பாங்க கூட. சானா கான் அந்த ஒரு படத்துலான்ட்டு அவங்க பார்த்தேனா நல்ல படம் அது. அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து அந்த ஸ்டெப் போடுறது, அந்த ரேப் போடுறது, அதெல்லாம் நிறைய இருக்கும். சூப்பரா கையை நிறைய யூஸ் பண்ணிருப்பாப்ல. இன்னொன்னு அந்த மன்மதன்ல பார்த்தனா அந்த ட்ரம்ஸ் வெர்ஷன் கூட அவர் தான் வாசிச்சாரு. அது ஒரு காலேஜ்ல வந்து ட்ரம்ஸ் வாசிப்பாருல, அவர் வந்து அதிகமா பேசுறாரு. அவர் தான் வாசிச்சாரா, மியூசிக் டைரக்டர் கிடையாதா அப்படின்னா. ஆமால அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், சிம்பு வந்து ஒரு நல்ல சினிமா நாலேஜ், டெக்னிக்கல் தெரிஞ்ச ஒரு பர்சன். அவர்கிட்ட வந்து சினிமாவில் வந்து அந்த கேமரா, அந்த லைட்டிங்கு எல்லாத்துலயுமே அவருக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கு. அவன் பிறந்ததே ஒரு அங்கேதானே இருக்காரு. அதனால சம்டைம்ஸ் வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருப்பாரு அவன் வீட்டுல. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், கமலுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாலேஜ் இருக்குதுன்னா சினிமாவை பத்தினா நான் போதும். அவர் அதோடதான் இருந்தாரு, அதோடயதான் வந்து நிறைய விஷயம் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் அதர் ஹீரோஸ்க்கு வந்து பாடின பாட்டு நம்ம எடுத்துட்டோம்ல, அது பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா ரீசெண்டா ஹிட்டான நான் 2 பாட்டு சொல்றேன். ஒன்னு வந்து புல்லட் சாங் வந்து ஆக்சுவலா அது ஒரு லிங்குசாமி இதுல வந்து இருந்தது, அது டைரக்ஷன்ல வந்தது. அது தெலுங்குலயும் செம்ம ஹிட்டு. ஆமா, தெலுங்குலயும் இவர் தான் பாடியிருப்பாரு. தெலுங்குலயும் இவர் தான் பாடியிருப்பாரு, தமிழ்லயும் இவர் தான் பாடினாரா. தரமான ஹிட். அந்த பாட்டுனாலே வந்து அந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும்ல, ஸோ அந்த இது வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து விஜய்க்கு பாடியிருப்பாரு. ஆமா, அந்த படத்துக்கு ஒரு அது எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷனா வந்தது. சிம்பு பாடியிருக்காராண்டா விஜய்க்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் சிம்பு வேற நடுவுல அந்த பாட்டுக்கு வந்த உடனே செம்மையா இருந்துச்சு. அதாவது ப்ரொமோஷன் பண்ணி அது பண்ணி நல்லா அவங்க ஜாலியா டக்குன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு ஆல்பம் சாங் வந்து கிரியேட் பண்ணி விடுவாங்க. அவருக்கு வந்து சாங் மியூசிக்ல எவ்வளவு ஒரு கிரேஸ்னா, லவ் ஆந்தம்னே வந்து ரிலீஸ் பண்ணாரு. அந்த பாட்டு வந்து செம்மையா இருப்பாரு. கம்ப்யூட்டர் நான் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன் கார்த்தி. கம்ப்யூட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஏதாவது இந்த சாங் எல்லாம் டவுன்லோட் பண்ணி என் மெமரி கார்டுல எடுத்துட்டு வந்து போடணும். டவுன்லோட் பண்றது நெட் இருக்காது, ஏன்னா போறதே 10 MB நெட் தான், இங்க டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு போட்ட உடனே யூடியூப்ல என் கம்ப்யூட்டர்ல வர முதல் பாட்டு அதுதான். அப்ப என்ன சொன்னா, டவுன்லோட் எல்லாம் பண்ண முடியாது கம்ப்யூட்டர்ல, ஆனா நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னா 90 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணேன். 90 ரூபா கொடுத்து 2 பாட்டு தான் வந்தது. 2 பாட்டு 90 ரூபா காலி. அந்த மாதிரி இந்த நெட் இருந்துச்சு அந்த டைம்ல. போட்ட உடனே அதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, 144 பிக்சல் குவாலிட்டி செலக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். லோடிங் ஃபுல்லா 1.5 நிமிஷம் தான் அந்த பாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் லோடிங் ஆகுது. 1.5 நிமிஷம் பாட்டு போட்ட உடனே ஃபர்ஸ்ட் மதர் தெரசா பாட்டு வந்து அந்த கிரியேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தான் பேஸ் பயங்கரமா இருக்கும். அப்படி நான் 2.1 பேஸ்லாம் வச்சுட்டு ஆன் பண்ணி பாக்குறேன். அந்த பீட் வரும்போது அது ஒரு மாதிரி இப்படி வரும் தெரியுமா, அது பாட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும். டச் வீக்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பீட் வரும். சிலுத்து போய் சில்லறைலாம் விட்டு இருந்தேன் வீட்டுல. அது வரை டெய்லி வந்தீங்கன்னா ஒரு தடவை லோட் பண்றேன். நீ ரீலோட் பண்ணா திருப்பி பஃபர் ஆகாது, வந்துட்டே இருக்கும். காலைல எழுந்து அந்த பாட்டை போட்டு கேட்டுவானே. அதுல ஏகான்லாம் வந்திருக்காரு. ஏகான் யாருன்னு தெரியாது. ஏகான் செகண்ட் பார்ட்டுக்கு தாண்டா கொண்டு வரணும். சரி, ஃபர்ஸ்ட்ல அதுல வந்து அதுவே போட்டாங்க. ஒரு அவரு ஆல் வி நீட் இஸ் லவ் அப்படின்ற அந்த வேர்ஷன் அவர் பாடி இருப்பாரு.
இப்ப பாட்டே அவர் தான் பாடுவார் நினைச்சாரு. அது அடுத்து வந்து வர்றதா இருந்தது நம்ம அவரை மெயினா வச்சு. பட் அது ஏதோ ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஆல்பம் வந்தப்போ வந்து தரமான ஹிட். கான்செப்ட் செம்மையோட. நான் அதுல இருக்க வேர்ட் எல்லாம் எடுத்து என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு டஷுவி அப்படின்னு. என்ன கண்டுபிடிச்சு டஷுவினா என்ன கண்டுபிடிச்சு பாரு, 2 நாள் ஓட்டு அதை வச்சு பேசுறதுக்கு. அதான் எல்லா மொழியிலும் என்ன சொல்லிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து இந்த பாட்டை கேட்கலங்கிறதுக்காண்டி கேட்கல 2 நாளுக்குள்ள போ அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி லூப் ஆஃப். அடுத்த வார்த்தை என்னடா நிறைய பேர் Facebookல அந்த பேர்லாம் வச்சாங்கடா. அது இது எல்லாம் அந்த டைம்ல Facebookல நல்ல சரியான இது. அதுல ஒரு பொண்ணு வரும், அவர் கூட டிஸ்கஸ் பண்றப்ப அந்த பொண்ணு தான் இந்த படத்துல ஹீரோயின்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். படமே இல்லடா, அது கிடக்கு ஆல்பம்டா. கெட்டவன்ல பார்த்தனா கொஞ்சம் கெட்டவன் ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல பாட்டு மட்டும் போயிட்டு அவரும் அந்த இந்த படத்துல வினித் கூட ஒரு தங்கச்சி ஒரு பொண்ணு நடிச்சிருக்கும்ல. இவங்க பாவனா கூட நடிச்சிருப்பாங்கல்ல. அதுல வந்து அவர் தங்கச்சி நடிச்சிருப்பாருல. அந்த பொண்ணும் இவரும் ஹீரோ என்ன நடிக்கிற மாதிரி அந்த டைரக்டர் வந்து பார்த்து அது அந்த டைரக்டர் நான் இன்டர்வியூல எடுத்திருக்கேன். ஏன் சார் அந்த படம் டிராப் ஆயிடுச்சு, சூப்பர் பாட்டு சார் அப்படி. கடைசியில அது ஆல்பம் சாங் ப்ரோ, அது கெட்டவன் சாங்னு சொல்லி போட்டாங்க. அதுலயும் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அந்த அண்ணன் இல்ல அப்புறம் அதே ஸ்டைல்ல வந்து இன்னொரு பாட்டு வந்துச்சு தெரியுமா, போடா போடி இல்ல, லவ் பண்ணலாமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா லவ் வேணாமா பண்ணலாமா அடுத்து அந்த பாட்டு நல்லா இருக்கும். இது பாட்டு உங்க அப்பா அம்மாவனே வாடா திட்டுற மாதிரியே இருக்கும். அப்பா அம்மாவனே என்னடா வரும், உங்க அப்பா அம்மா நவீன் அடி வாங்க போறாங்க தெரியல. நல்லா இருக்கு, அது பாசமா தானே சொல்றது. சொல்றேன் தெரியலையே, நீ சொல்ற சொந்தக்காரங்களே ஒப்ப மோனே வாடா எப்படா இருக்க அப்படின்னு. எங்க அப்பா அம்மாவனே வாடா நல்லா பாடுறாரு. அதுக்கு அடுத்த பாட்டு வந்து பார்த்தோன்னா 6ஆம் மலையில ஒரு சாங் ஒரு பாடிருப்பாரா, இந்த விண்ணை தாண்டி ஒரு பாடிருப்பாரு. விண்ணை தாண்டி ஒரு பாடிருக்காரா ப்ரோ? ஆமா, அதுல வந்து யார் பண்ணது ஆக்சுவலா? அது யாராகுமா? அதுக்கப்புறம் அவர் பாடிப்பாரு. ஆமா, ஒரு சில நேரம் அந்த நேரம் கண்பாங்கி போயா நல்ல பாட்டு. அடுத்து வந்து ஒரு சூப்பரான பாட்டு எது பார்த்தோன்னா காதல் வளர்ந்தேன். அதுவும் 6 நிமிஷத்துக்கு போட்டாங்க. சரியான பாட்டு. அதுல யுவன் சங்கர் ராஜா பாடினதுல இவருக்கு ஒரு வெர்ஷன் இருக்குறாம. சோ ஒரு சில பாட்டு வந்து அப்படி வந்து இருக்கும், குத்து இது மாதிரி எல்லாம் கூட அந்த மெலடி ஒர்க் வந்ததுன்னா இவர் தனியா பாடின மாதிரியுமே செடி ஒண்ணு முளைக்குதே உள்ள வெடி ஒண்ணு வெடிக்குதே ஒன்று. சரியான பாட்டு அது. எப்பா இருக்குது பாரு, அதெல்லாம் நிறைய குட்டி சாங் இருக்கிறாம அதுல. நன்மதன்ல அந்த பாட்டு இருக்கும், அதுவும் நீ சொன்னீங்க அதான் கரெக்டா. அந்த பஸ்ல கீழே வந்துட்டு என்ன வரும். அதுக்கப்புறம் அந்த 6 நிமிஷம் பாட்டுலாம் வந்து அல்டிமேட் பாட்டு. இப்பவுமே எனக்கு அந்த விஷுவல் வந்து மொட்டை மதன் பறக்கிறப்ப பின்னாடி ஓடிட்டு இருக்குல்ல, எனக்கு அப்போதைக்கு அது ஏன்னு புரியல. பட் ஆனா அதுக்கப்புறம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே, அந்த ஃபீல வந்து அந்த அப்படிங்கறதுலாம் நமக்கு லேட்டா புரிஞ்சு, ஏன் இந்த விஷுவல் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் புரிஞ்சு. சம்மர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செமையா பாடி அதை பண்ணிருப்பாரு. எனக்கு வந்து இன்னொன்னு கார்த்திக் சூப்பரா பாடிப்பாரு. நம்ம கார்த்திக் சுல்தான் படம் சுல்தான் வந்து ராஸ்மிகா மந்தனா. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து யாரையும் இவ்வளோ அழகா பார்க்கல, அந்த பாட்டு பாடியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அது. அது ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்துருச்சு அந்த டயத்துல எல்லாம். அப்புறம் வந்து அதே மாதிரி வெளிப்படத்துக்கு இன்னொன்று பண்ணேன்னா இவரு நம்ம விக்ரம் பிரபுக்கு பாடியிருப்பாரு, தக்காளி சோறு தக்காளி சோறு தக்காளி. நம்ம இது ஷாம்லி தங்கச்சி குட்டி அந்த பாப்பா தான், அஞ்சலி பாப்பா. அவங்க ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு வானம் படம் ஒரு படம் சொல்லணும், நிறைய இருக்கு. கேபிள் ராஜாங்கிறது வந்து பிஜிஎம் அது
அதுலயே அவர் விட்டு பாடி போடுறான். விட்டு அதான் அது ஒரு சின்னதாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே அந்த எவன்டி ஒன்று பெத்தான் அப்படிங்கிற அது ஒரு கான்ட்ரவர்சி ஆனது அது ஆக்சுவலா. ஆனா பாட்டு சரியான ஹிட். எனக்கு அந்த பாட்டு கேட்க அவ்வளவு நல்லா இருக்கும். உண்மையா எல்லாமே நீ தான் சொல்லிட்டு எல்லாமே வருவாங்க. ஸோ அதுல அதுக்கப்புறம் மியூசிக் செம்மையா போட்டிருப்பாங்க. நடுவுல அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மியூசிக் மட்டுமே வரும். அது அவ்வளவு நல்லா இருக்கும். டான்ஸ் அந்த எப்படி சொல்ற விசுவல் எல்லாமே நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டு தரமான பாட்டு. அதை விட இன்னொரு ஒரு பாட்டு அதில் இருக்கும். அனுஷ்காவும் எஸ்டிஆரும் செமையா டான்ஸ் ஆடிருப்பாங்க. நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனி காசு வேணும் காசு வேணும் எங்களுக்கு வேணுங்க. அல்டிமேட்டா அவர் இறங்கி அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு. ஆமா, நோ மணி நோ ஹனி அது சூப்பரா இருக்கும். ஸோ வானம் செம்மையான படம் அது. தெலுங்குலையும் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ்லையும் எடுத்தாங்க, நல்லா போணுச்சு. ஸோ அது மெயின் இவர் ஒரு பார்ட் ஆஃப் ஹீரோ தானே அவர். ஸோ நிறைய பேரோட ஸ்டோரி இருக்குல்ல அது. ஸோ செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து நம்ம எஸ்டிஆர் பாட்டு சொல்லணும் அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? நான் பாட்டு சொல்றது தத்தாய் 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 பல அத்தை பெற்ற தத்தாய் பண்ணதா. ஆமா, ஒரு ஃபாஸ்ட் சாங் ஒரு மெலோடி சாங் அப்படி சொல்லலாம். மெலடி தான் கம்மியா இருக்கு. இது இது கிடையாது. போது அந்த பாட்டு ஐயோ தேவதை தேவதை அவரே மியூசிக் போட்டு அவரே அது நல்லா இருக்கும். அது 3 பாட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து டக்குன்னு முடிக்காம இழுத்து பேசுறா. இது இதுல பாருங்க குஸ்தி ரிச்சி ஒஸ்தில தான் பாடிருக்காங்க. ஒஸ்தில ஒஸ்தி மாமே பாடு பொண்டாட்டி வாடி கியூட் அது நல்லா இருக்கும். அப்படி முடிச்சிராத நான் தாங்க மாட்டேன் எப்படி இருக்கறேன் பாரு. அதுக்கடுத்து வந்து ஒஸ்தி மாமா ஒஸ்தி மாமா பாடல தரணிலாம் இது பொண்டாட்டி பாட்டு தான். அடுத்து வேற என்ன? கலாசலா வந்தன பண்ண கலாசலா குட்டி பிசாசே. குட்டி பிசாசே அது என்ன படம்? அது வந்து காலையில 2 பாட்டு அவன் தான் பாடியிருப்பான். குட்டி பிசாசு. அடுத்து வேற என்ன பாட்டு? குத்தா லக்காரி அவன் தான் பாடியிருப்பான். குத்தா 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 லக்காரி. ஓகே, எனக்கு இன்னொரு பாட்காஸ்ட் பேசலாம்னு இருக்கேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப பேசுங்க. ஓகே, யாரு மெலடி சாங் ஆரம்பிக்குமா? அப்படி ஆரம்பிக்கிறேன், நீங்க எடுத்துக்கோங்க. சொல்லி ஆரம்பிங்க. எஸ்டிஆர் படத்துல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருக்க எஸ்டிஆருக்கு போவோம். அவர் வந்து ஒரு லவ் அப்படியே புளியிற மாதிரி ஒரு பாட்டு. ஹம்மிக்கே ரொம்ப நேரம் போகிறோம். ஆமா, அவ்வளவு நேரம் பாட்டு. ரொம்ப நேரம் போவோம். பார்க்காத போது போது பார்த்தாலே மாது மாது அப்படின்றாரோ. அது ஆக்சுவலா காதல் அழிவது இல்லையா? சொன்னாதான் காதல் என்னன்னு தெரியல. ஆனா அந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வெளிநாட்டுல பேர போய் எடுத்திருப்பாங்க. அது நல்லா சூப்பரா பண்ணிருப்பாங்க. நம்ம இப்ப பாக்குறோம்ல, ஓ அப்ப யங் சிம்பு பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப சின்ன சிம்பு, அது யங் சிம்பு கூட கிடையாது. ஹீரோவா அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு ஆக்சுவலா. சோ அதுல சார்வி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடிக்கல, தெலுங்கு போயிட்டாங்க அவங்க. அதுக்கடுத்து நல்ல ஒரு அடிப்பட்டா சொல்லு. அதுக்கடுத்து அடிப்பாட்டு அப்படின்னா எல்லாமே ஒரு ரேப் ஸ்டைல் மாதிரி சொல்லுவோம். ஸ்டைலிஷான சாங். நம்ம மன்மதன் படத்துல ஓப்பனிங் பாட்டு காலை போலாமா? காலை இருங்க தத்தி தத்தி காலை போலாம். பலாத்தை பெற்ற தத்தாய் மன்மதன் எல்லாம் வைத்து விட்ட பூமேத்தாய் வித்தாய் வித்தாய் வித்தாய். அது சரியான சாங் ப்ரோ. அது ஆரம்பிச்சப்ப மன்மதரி சல்லுன்னு போகும் பாட்டு. ஐயோ, அதுவும் பெரிய சாங் தான் ஆக்சுவலி. அந்த படத்துல ஆரம்பிச்சதுல அது ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதுல இருந்து அதுல எனர்ஜி வந்து இருக்கும். யானா குப்தா வேற அதுல ஆடிப்பாங்க. வாவ் அப்படின்னு எல்லாம் பாத்துருந்தாங்க. ஆமா ஆமா, அந்த ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் டவுட் இருக்கும். இன்னொரு ஹீரோயினா அவங்க பாட்டு மட்டும் டான்ஸ் ஆடுவாங்க. அணியன்ல கூட வந்து ஆடிப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமா, அந்த பாட்டு தத்தை தத்தை பாட்டுலாம் வந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே எவர்கிரீன் ஒரு பாட்டுல அது பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல வீட்டுல அதை மறைஞ்சு மறைஞ்சு பாக்கணும். யாரும் இல்லன்னா கொஞ்சம் வால்யூம் சவுண்ட் அதிகமா வச்சு. அவ்வளவு மோசமா இருக்காரு. அது ஒரு பயங்கரமா இருக்கும். அத்தை பத்த தத்தை அடி அது ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த அளவுக்கு கூட தெரியாம இருக்கும். நைத்து நைத்துலாம் ஓகே, நான் பாட்டை தாண்டா பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு பாட்டை பாத்துட்டு இருந்தேன். இவர் பாட்டை பாத்துட்டு இருந்திருக்காரு. நான் டான்ஸ் பாப்பேன். டான்ஸ் எல்லாம் கருப்பு போட்டு. அடுத்து வந்து நம்ம காமிச்சர் மாதிரி ஒரு இறங்கி குத்துற பாட்டுக்கு போனோம்னா நம்ம காலைக்கு போயிடலாம். காலையில வந்து இன்ட்ரோ சாங்கும் நல்லா இருக்கும். அவரே பாடி டான்ஸ் ஆடி இருப்பாரு. குட்டி பிசாசே பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து அந்த டைத்துல அந்த கெட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்டா முடி நல்லா வச்சு பின்னாடி வந்து அது டைல் போட்டு அந்த ஒரு டண்டனக்கா ஜம்ப் பண்ணி அது ஆடுறதுக்கு
குட்டி பிசாசை பாட்டுல அவருடைய வாய்ஸ் சேர்ந்து அந்த லேடிஸ் வாய்ஸ்க்கு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க 2 பேர் வாய்ஸ் செமையா இருக்கும். நல்ல காம்போ, சரியான காம்போ. அது ரொம்ப சூப்பரா ரேப்போ வேலை செஞ்சிருக்கும். ஒரு சில பாட்டுல இவருடைய வாய்ஸ் மட்டும் தான் தெரியும், மற்ற லேடிஸ் வாய்ஸே தெரியாது. இதுல 2 வாய்ஸுமே சூப்பரா இருக்கும். டான்ஸ் 2 பேரும் நம்ம பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த படத்துல அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் சின்ன பையன் ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் பத்திரியா, அவர் கூட அவர் மாதிரி அந்த சைட்ல வந்து அவனுக்கு 2 பேர், அவரும் அந்த பையனை மட்டும் 2 ஸ்டெப் போடுவாங்க தனியா. அந்த பையன் வந்து ஆமா அந்த டைம்ல அந்த விஜய் டிவி ஜோடி நம்பர் 1ல வந்து தனியா சிம்பு வந்து பாத்துட்டு இருந்த பையன். அது அவர் ஜட்ஜாவெல்லாம் வந்திருப்பாருல, அந்த பையனுக்கு வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. கடைசியில அடுத்த படத்துல வந்து காலை இந்த படம் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இது டான்ஸ் மாஸ்டர் அப்படிதான் இது பண்ணிருப்பாங்க. எந்த டான்ஸ் மாஸ்டர்? அந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் தான் இவருன்னு நினைக்கிறேன். அந்த ஜோடி நம்பர் 1 இல்ல இப்ப டான்ஸ் நிறைய பண்றாருடா. சாண்டி நிறைய பேர் எங்க இருக்கு, நிறைய பேர் சான்ஸ் கொடுத்துருந்தாரு. சாண்டிக்கு தான் அவர் தான் கொடுத்தாரு நினைக்கிறேன். நெல்சனே அவர் தான் இன்ட்ரோ பண்ணிருக்க வேண்டியது. சோ ஒரு இதனால இதாயிடுச்சு. வேட்டையன் அப்ப அந்த டீசர் செம்ம ஃபேமா இருந்துச்சு. அந்த டயத்துல வந்து அது கெட்டப் நல்லா இருந்துச்சு. ஆனா வராம போயிடுச்சு. அந்த படத்துல அந்த குட்டி பிசல அந்த ரண்டன காப்பிட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு. சோ அதுக்கடுத்து நம்ம ஒண்ணு சொல்றோம். அதே படத்துல இந்த பாட்டு நல்லா நிலா கூட, யார் கூட நிலா, அவங்க வந்து இது ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா சரியான பாட்டு ப்ரோ அது. அப்போ அந்த டயத்துல அந்த பிட் வந்து கிட்டத்தட்ட செமையா பாட்டு இருந்தாலும் எனக்கு அந்த ஹீரோயின் மட்டும் தனியா ஆடிட்டுங்களா, அதான் நம்ம மைண்ட்ல நிக்குது. அந்த பாட்டு லாஸ்ட்ல அதுவும் செமையா. அது என்னன்னா பீச்ல வந்து லொகேஷன் வச்சிருப்பாங்க, பீச்ல சவர் வச்சிருப்பாங்க, கோவா மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, கோவா மாதிரி வச்சிருப்பாங்க. செமையா இருக்கும் அந்த பாட்டு. வாலு படம் வாலு படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எஸ்டிஆருக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம். ஆமா, அது ரொம்ப வருதுன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. என்னடா வாலு மாதிரி நீட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்துல காமெடி தான் செமையா ஜாலியா பார்த்தேன். நான் காசியில பார்த்தேன், செமையா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்குலாம் ரொம்ப மோசம் படம். நம்ம வந்து நம்ம பெஸ்டியர்லாம் எப்படின்னு தெரியுங்களா, நம்ம அந்த மைண்ட் செட்லயே பாக்குறதுனால நம்ம ஜாலியா இருக்கும். என்ன பாட்டுனா அதுல லவ்ன்றவன் நீ யாருடா, ஆமா ஃபர்ஸ்ட் லவ்ன்ற அதுல எல்லாம் பாட்டில குளிச்சுட்டு அப்படி வருவார். அந்த பாட்டு வந்து எஸ்டிஆர் வாய்ஸ் அல்டிமேட்டா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இதுக்கப்புறம் உஸ்தியில சொல்லி ஆகணும். உஸ்தியில வந்து பொண்டாட்டி சாங் ஒண்ணு வரும். அத வந்து பொண்டாட்டி சாங் தான் சொன்னேன், அது கேட்டா எப்படி சிரிக்கிறேன். ஆமா, பாட்டை தூங்க மாட்டேன் நிறைய படத்துல வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா? ஆமா, கைஸ்க்கெல்லாம் அதான் ஒரு இதா வந்துகிட்டு இருக்கு. ரைட் தான். பாட்டோடைய லிரிக்கு அது லொகேஷன் சூப்பரா எடுத்திருப்பாரு. அப்படியா? லொகேஷன் ஒரு வெளிநாட்டுல போய் அது டிஃபரெண்டா இருக்கும். அந்த பாட்டுக்கு லோக்கலா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா லொகேஷன் நியூயார்க்ல எடுத்திருப்பாரு. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அடிப்பாட்டு பழைய பாட்டு சொல்லணும்னா போட்டு தாக்கு சொல்லலாம். மறந்துட்டோம் பத்தியா, ரம்யா கிருஷ்ணன் அனல் பறக்கிற சாங் எல்லாம் இருக்கும் பத்தியா, இந்த நாக்குமுகா சாங் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு, அத மாதிரி இருக்கும் அந்த சாங் ஃபுல்லாவே. இறங்கி குத்திருப்பாரு. அதே மாதிரி தானே இது இன்னும் பாட்டு போட்டு தாக்கு நவர்றான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இப்ப வர்றா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா இப்படின்னு பண்ணிட்டு மீன் பாட்டை ஒரு தரமா போனாரு. கண்ணம்மா கண்ணம்மா போலாமா. அப்ப அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டே எடுத்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி பாட்டை வந்து பாடிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ பாட்டி சாங்கு சிலம்பாட்டத்துல விட்டுட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் பாட்டு நினைக்கிறேன் அது சிலம்பாட்டம் படத்துல. ஆமா ஆமா ஆமா, நான் அது தியேட்டர்ல பார்த்தனால நிறைய கரெக்டா ஞாபகம் இருக்கு, நிறைய சீனு. அந்த பாட்டுக்காக பல பேர் படத்துக்கு போனாங்கடா. அது பாட்டு சரியான பாட்டு. அந்த கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி லைட் போட்டு அந்த செட்டப் எப்படி இருக்கும் அதுல ஓடி பாடி ஆடலாம். அது எல்லா இதுன்னு வந்துட்டு லோக்கலா ஆடி இருப்பாங்க, செமையா இருக்கும். பாட்டி உங்க வீட்டுல தான் பாட்டி நல்லா இருக்கும் பாட்டு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தோன்னா ரீசெண்டா வந்த டைம்ல ஈஸ்வரன் படத்துல ஒரு சரியான பாட்டு. ஆமா, அது நல்ல நல்ல வியூ இருந்துச்சு. அது டிஃபரெண்டா இருக்கும் அந்த கம்போசிஷனு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த மாங்கல்யம் சாங் எல்லாம் பின்னாடி லைட்டா அந்த பேக்ரவுண்ட் வரும், இவர் வந்து இந்த பக்கம் குத்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. ரெண்டுமே கலந்து வந்து பாருங்க, அவர் வந்து சாங் வந்து அது மாதிரி ராப்பா கலந்துருப்பாரு. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் என்ன பண்ணிருப்பாரு, மாங்கல்யம் இதுல வர மாதிரி அலைபாதியில வர மாதிரி. இது தமிழ்ல
ஆக்சுவலாக தமிழ் பாட்டு படம்னாலே மியூசிக்கில் வந்து நிறைய பாடியிருப்பார் எஸ்டிஆர். ஸோ இது தமனோட அப்பாவும் எஸ்டிஆரோட அப்பாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் தளபதி வாரிசு படத்துலையுமே தமன் மியூசிக் பாடியிருப்பாரு, ஒஸ்தியில் தமன் மியூசிக். அது மாதிரி தமனுக்கும் இவனுக்கும் நிறைய பாடியிருப்பாரு, யுவன் சங்கர் ராஜாவுக்கும் நிறைய பாடியிருப்பாரு. எஸ்டிஆர் சாங் எடுத்தாலே அவரோட சாங் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம போட்டு நல்லா ஒய் பண்ணலாம். அதில் கார்ல போறப்பலாம் போட்டோம்னா செம இதுவாக போயிட்டே இருக்கலாம், சூப்பரா இருக்கும். அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு. நாங்கள் ஒரு சில படத்தை சொன்னோம். வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எஸ்டிஆர்ல எவ்வளவு ரொம்ப ஞாபகம் இருந்த சாங், ரொம்ப க்ளோஸ் சாங்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எஸ்டிஆரோட சாங்ல எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல வேற ஒருத்தரோட டாபிக்கோட பேசுவோம். பாய்.